நம்ம கிட்ட ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வர்ற சில பேஷண்ட் ஹேர்லைன் நல்ல நேச்சுரலாக இருக்கணும், நல்ல டென்சிட்டியாக இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சில பேஷண்ட் க்ரௌன் ஏரியா எனக்கு தெரியாமல் நல்ல ஒரு டென்சிட்டியாக இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இந்த பேஷண்ட் ஒரு டீச்சர் அப்படிங்கிறதுனால பின்னாடி இருந்து பார்க்கும்போது க்ரௌன் ஏரியாவில் பால்னஸ் தெரியக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களோட மேஜர் கன்சர்னாக இருந்துச்சு. இவங்கள நம்ம அசஸ் பண்ணதில் இவங்களுக்கு க்ரௌன் ஏரியாலையும் ஃப்ரண்ட்லையும் பால்னஸ் இருந்துச்சு. எப்பயுமே நம்ம க்ரௌன் ஏரியாவில் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா சில பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு சுழி இருக்கா, இல்லை 2 சுழி இருக்கா, ஹேரோட டைரக்ஷன் எப்படி இருக்கு, கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா, எந்த பேட்டர்ன்ல ஹேர் இருக்கு இப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹேர்ஸை இம்ப்ளான்ட் பண்ணணும். அதை விட முக்கியம், கிரவுன் ஏரியால நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நெருக்கமா ஹேரை இம்ப்ளான்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு டென்சிட்டி கிடைக்கும். இவங்களுக்கு நம்ம டோட்டலா 3800 கிராஃப்ட் கிரவுன் ஏரியால மட்டும் இம்ப்ளான்ட் பண்ணியிருக்கோம். இந்த 3800 கிராஃப்ட்ல மேக்ஸிமம் கிராஃப்ட் இவங்களுக்கு பின்னாடி இருந்து எடுத்த டபுள் இல்லை ட்ரிபிள் இருக்கிற கிராஃப்ட்ஸை தான் நம்ம இம்ப்ளான்ட் பண்ணியிருக்கோம். அதனால தான் இவங்க ஹெட் வாஷ்க்கு வந்தப்ப இவங்களோட கிரவுன் ஏரியால நல்ல ஒரு டென்ஸான ஹேர்ஸ் இருக்கு. இது இவங்களோட சர்ஜரி முடிஞ்ச இமீடியட் ரிசல்ட்ஸ் தான். இதோட ஃபுல் ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நமக்கு 10 மாசத்துல இருந்து 12 மாசம் வரை டைம் எடுக்கும் நல்ல ஒரு டென்ஸா பால்னஸ் ஃபுல்லா கவர் ஆகுறதுக்கு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் கிரவுன் ஏரியால பால்னஸ் இருக்கு, அவங்க ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.